இந்த 92 இயர்ஸில் நான் பார்த்தது என்னன்னா, வந்தவுடனே அந்த மெடல் எம்ஜிஆர் கையில் வாங்கினோம், கோல்டு மெடல். உலகம் பூரா ஒரு 4 தடவை சுற்றியாச்சு. டு டெல் யூ த ட்ரூத், இது வரைக்கும் எந்த நோயும் நான் படுத்ததில்லை. என் பேர் சரோஜினி. எனக்கு 92 வயசு கம்ப்ளீட் பண்ணி 93வது வயசு நடக்குது. நான் ஸ்கூலிங்கெல்லாம் எங்களுக்கு ஈவோட் ஸ்கூல்னு பொருசவாக்கத்தில் நாங்கள் படித்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான். ஃபேமிலி ரா சாஹிப், ரா பகதூர் என்ற ஃபேமிலியில் எல்லாருமே இருந்தாங்க பெரியவங்க. எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அப்பா என்னை இந்த இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் போடணும். அப்போ அதுதான் மவுஸு. இப்போ தான் தமிழ் தான் வேணும்னோம். அப்போல்லாம் இங்கிலீஷ் தானே, அதனால் இங்கிலீஷ் ஸ்கூலில் போடணும்னு ஈவோட் ஸ்கூலில் போட்டிருந்தாங்க. அங்கே படித்து கேம்பிரிட்ஜ் அங்கே. அதுக்கப்புறமா அதோடு முடிச்சுட்டு டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணேன். டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் பாஸ் பண்ணோடனே ஒரு அபவுட் 19 to 20 இயர்ஸ் செக்ரட்டேரியட்டில் எனக்கு ஹோம் டெப்டி செக்ரட்டரி கிட்ட பர்சனல் ப்ரைவேட் செக்ரட்டரியாக கிடச்சிது வேலை. அங்கே இருந்ததுனால ஹோம் கார்ட்ஸ்ன்றது ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் உண்டாக்குனது. அதனால ஆரிஜினேட்டட் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அது ஹோம். ஐ லைக் டு ஜாயின் தட். ஏன்னா மார்ச்சிங் சொல்லி கொடுத்தாங்க, நிறைய ஃபர்ஸ்ட் எய்டு, அதுக்கப்புறம் ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங், இது ஷூட்டிங், ஃபயர் ஷூட்டிங் எல்லாமே சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த பழக்கத்துலேயே நாங்கள் விமன்ஸ் வாலண்டரி சர்வீஸ்ன்னு செக்ரட்டேரியட் மூலயமா உண்டாக்கின ஆர்கனைசேஷன் அது. அந்த விமன்ஸ் வாலண்டரி சர்வீஸை இந்திரா காந்தி எங்களுக்கு திறந்து வச்ச இன்ஸ்டிடியூஷன். அது அடிக்கல் நாட்டினது. எங்கள் ஓன் பில்டிங்லேயே நாங்கள் இருக்கிறோம். அந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து இந்த ஹோம் கார்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ட்ரெயின் பண்ணி ஃபயர் ஃபைட்டிங், வெயிட் லிஃப்டிங், தோளில் ஒருத்தரை என்னுடைய எடையே என் தோளில் போட்டுன்னு மாடிப்படி இறங்கி எங்களால் ஃபர்ஸ்ட் எய்ட்ஸ் கொடுக்க முடிஞ்சுது. மாடிப்படி இறங்கி மேலே தீயில் மாட்டிக்கின்னு இருந்தவங்களெல்லாம் காப்பாற்றணும். இந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. எனக்கு கல்யாணம் ஆனது 1967. அப்போ நான் ஹோம் கார்ட்ஸில் மார்ச் பண்ணும்போது அவர் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இந்த பொண்ணை தான் கட்டணும்னு நினச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போவோம். முதல்ல ஃப்ளாக் எல்லாம் எடுத்துன்னு போகிறப்போ எல்லா வித ஆக்டிவிட்டீஸ்க்கும் முதல்ல நின்னதுனால அவருக்கு அந்த பிரியம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவருடைய டிரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் அவர் கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அதனால் நிறைய டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்தது. அந்த டிரான்ஸ்ஃபரில் எங்களுக்கு மீட்டிங்கோ சந்திக்கிறதோ முடியல. அதுக்கப்புறமா 10 வருஷம் கழித்து திருப்பி எங்கள் அப்பா கிட்ட கல்யாணம் ஆகலையே சரோஜினிக்கு, நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. எங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனால் அம்மா சிக்காக இருந்தாங்க. ஐ வாஸ் மை மதர்ஸ் நர்ஸ். இப்போ தான் நர்சிங் அது இதுன்னாங்க. எனக்கு நர்சிங்கும் ஹோம் கார்ட்ஸில் பண்ணி கொடுத்ததுனால எங்கள் அம்மாவை பெட் மேக்கிங்லேருந்து எல்லா வித சௌகரியமும் அம்மாவுக்கு நான் ஒரு நர்ஸாக இருந்தேன். இதில் நீங்கள் நம்புவீங்களோ மாட்டிங்களோ, ஹோம் டிபார்ட்மெண்ட்டில் 11 மணிக்கு ஆஃபீஸ். அப்போ எனக்கு 12 மணிக்கு வர்றதுக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க. என் தாயாருக்கு ஐ எம் லுக்கிங் ஆஃப்டர் ஹர், சமைச்சி வச்சுட்டு தான் அவங்களுக்கு வருவேன். நான் ஒரு கண்டிஷன் கேட்டு எனக்கு 1 வருஷத்துக்கு அந்த சலுகை கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். இந்த வேலையும் பண்ணிட்டு ஆஃபீஸ்லேயும் செக்ரட்டேரியட்லேயும் பர்சனல் கிளார்க்காகவும் இருக்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஹோம் கார்ட்ஸில் நான் முன்னுக்கு வர செக்ரட்டேரியட்டில் கொஞ்சம் மவுஸ் வந்தது. இவங்க இப்படி தான் இருக்காங்க, பரேடில் வராங்க. ஹோம் கார்ட்ஸில் ரிப்பப்ளிக் டே பரேடில் இங்கிலீஷில் ரன்னிங் காமெண்ட்ரி ஸ்ட்ரைட் ஃப்ரம் மெரினா பீச்சில் மேலே இருந்துட்டு லேடி வெலிங்டன் காலேஜில் இங்கிலீஷில் என்னுடைய ரன்னிங் காமெண்ட்ரி இருந்தது. எனக்கு சீஃப் மினிஸ்டர் அவெல்லாம் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க. கருணாநிதி ரெக்கமெண்ட் பண்ணார். அவர் பீரியட் முடிஞ்சிட்ட உடனே எம்ஜிஆர் வந்த உடனே அந்த மெடல் எம்ஜிஆர் கையில் வாங்கினேன், கோல்டு மெடல். இதுதான் என்னுடைய அஃபிஷியல் கரியர். மேரிட் கரியரில் நாங்கள் லேட்டாக கல்யாணம் பண்ணிக்கிறதுனால we had to celebrate our own wedding. அது எங்களுக்கு ஏதோ ஊர் சுற்றுறது தான், ட்ராவலிங். உலகம் பூரா ஒரு 4 தடவை சுற்றியாச்சு. என்னுடைய எல்டர் சிஸ்டர்
4 or 5 years எல்டர் எனக்கு. அவங்க வந்து மலேசியாவில் இருந்தாங்க. அதனால் அவங்க எங்களை இன்வைட் பண்ணாங்க மலேசியாவுக்கு. ஃபஸ்ட்டு மலேசியாவுக்கு போனப்போ சிங்கப்பூர், பெனாங், கோலாலம்பூர் இதெல்லாம் சுற்றிட்டோம். அதுக்கப்புறமா வி ஹேட் தட் ஐடியா வி ஷுட் கோ அரவுண்ட் த வேர்ல்டு. சரின்னு சொல்லிட்டு இன்னும் இவ்வளோ கரெக்டாக பாஸ்போர்ட் இருக்குது என்னக்கிட்ட. அத்தனை ரினியூ பண்ணி அதனால் ஒரு இடமா போய் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ரோம், இட்டலி, அந்த இது ரோமில் வந்து அந்த சாப்பல் எல்லாம். ஐ குட் நாட் கிவ் பர்த் டு அ சைல்டு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரி டோன்ட் வரின்னு சொல்லிட்டு வி ஹேட் டு கீப் அவர் செல்ஸ் ஹாப்பியாக இருக்கணும்னு போது இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சுற்றினோம். அதனால தான் வேர்ல்டே ஃபுல்லாக சுற்றினோம். சர்வீஸில் இருக்கும்போது அவரும் ஜாயிண்ட் ரெஜிஸ்ட்ராரு, நானும் ப்ரைவேட் செக்ரட்டரி, 2 பேருமா எந்தெந்த ஊருக்கு போக முடியும் ஹோமுக்கு எல்லாம் சுற்றியாச்சு. இந்த 92 இயர்ஸில் நான் பார்த்தது என்னன்னா, பழமை எப்படி இந்த புதுமை எப்படி என்றது கொஞ்சம் தெரியுது. புதுமையில் நிறைய டான்ஸு, சிரிப்பு எல்லாமே கொண்டாந்துட்டாங்க. அதே சமயம் சொல்லி கொடுக்கறது, இப்போ ஏழைகள் கண்டுபிடிக்கிறது, இது பண்ணுறது, அவங்களுக்கு எப்படி சாப்பாடு போடுறது, இதெல்லாம் நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வச்சு பண்ணுறாங்க. பட் நாங்கள் என்ன செய்தோன்னா உயிர் காப்பாற்றுறத கற்றுக் கொடுத்தாங்க. மேலேருந்து பேஷண்ட்ஸ் எடுத்துன்னு வரணும், ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி பண்ணணும், நர்சிங்கு, வேக்சினேஷனு, ட்ரைனிங்கு, இனாக்குலேஷன் எவ்வளவோ எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஆனால் என்ன பார்த்தா நீங்கள் சொல்லுவீங்களா இவ்வளோ ட்ரைனிங் வந்ததுன்னு? எனக்கு ஒரு குடும்ப பொண்ணு தான் தோணும், அவ்வளோதான். முதுமையை பற்றி நீங்கள் என்ன கேட்டீங்கன்னா, இந்த முதுமைன்றது என்னன்றது எனக்கு தெரியல. இது வரைக்குமா நான் ஏதோ சோர்வுன்னு நான் படுத்ததில்லை, சிக்குன்னு படுத்ததில்லை. அதனால் எனக்கு வந்து அந்த பயமும் இல்லை. நானே ப்ரிகாஷன்ஸ் கொடுத்து ஹோம் கார்ட்ஸில் எங்களுக்கு அந்த ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்ததுனால கொஞ்சம் அந்தந்த தைரியத்தில் இருக்கோம். நர்சிங் ட்ரைனிங்கும் நாங்கள் போயிருக்கோம். கீழ்பாக் மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் நர்சிங் ட்ரைனிங் கொடுத்தாங்க. இதெல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கும் நான் ஹெல்ப் பண்ண பார்ப்பேன். இதெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஹெல்த் ப்ராப்ளம் வரும்போது டு டெல் யூ த ட்ரூத், இது வரைக்கும் எந்த நோயும்னு நான் படுத்ததில்லை. இன்றைய நடுத்தர வயது பெண்மணிகளுக்கு என்ன சொல்லணுன்னா, தைரியமாக இருக்கணும். முதல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அவங்களுக்கு நம்மளால் இது முடியுன்றது செய்து காட்டணும். ஒருத்தருக்கும் நம்ம தாழ்ந்து போகலைன்றது தெரியணும். நம்மளே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். மற்ற பெண்களுக்கு புருஷனோடு எப்படி ஒத்துமையாக வாழ்ந்தோம் அந்த காலத்துலன்னு காட்டி எடுத்தோம்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி இருக்கணும் பெண்களுக்கு. அது வந்தால் இந்த சமுதாயம் நல்லா இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.